Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு சில பேங்க் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி UPI கிரெடிட் கார்டு அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அந்த கிரெடிட் கார்டுல நிறையவே பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன் ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி பர்சனல் லோன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து ஏதாவது நீங்க ஆன்லைன்ல ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ அந்த 3-in-1 பே மாதிரியான ஆப்ஷன்ல இஎம்ஐயா பிரிச்சு அடுத்து வரக்கூடிய மாசம் கட்டணும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் அப்படிங்கிறதுமே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான இந்த வீடியோல நம்ம யூனி அப்ளிகேஷனுடைய கம்ப்ளீட்டான சர்வீஸ் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். ஓகே गाइस, இப்போ இந்த கார்டுல இருக்கக்கூடிய ஒரு மேஜரான பெனிஃபிட் அப்படினு பார்க்க இந்த கார்டினுடைய நேம்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது என்னன்னா இது வந்து ஒரு கோல்ட் பேக் கிரெடிட் கார்டு அப்படிங்கறத எக்ஸாக்ட்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கோல்ட் எக்ஸ் கிரெடிட் கார்டு அப்படிங்கறதுமே சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு கிரெடிட் கார்டு அப்படிங்கறத தான் இந்த யூனி அப்ளிகேஷன் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரைக்கும் எஸ் பேங்க் கூடவும் பாப் கார்டு அப்படிங்கறவங்க கூடவும் பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கார்டு வழியா உங்களுக்கு ஏதாவது கேஷ்பேக் கிடைக்குது அப்படின்னா அதை உங்களுக்கு கோல்டு பாயிண்ட்ஸாவே கொடுத்துறாங்க. அந்த கோல்டு காயின்ஸை நாம எப்போ வேணாலும் கன்வெர்ட் பண்ணி கேஷா வாங்கிக்க முடியும். ஸோ அது வேற விஷயம். பட் இருந்தாலும் இந்த கோல்டு காயின்ஸை கேஷா கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு சில ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி இந்த டிஜிட்டல் கோல்டு வாங்கி சேல் பண்ண நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டிஜிட்டல் கோல்டு வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதை கேஷாக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த ஜிஎஸ்டி போக ரீமைனிங் அமௌண்ட் தான் கிடைக்கும். ஸோ இங்கே கோல்டு காயின்ஸாக அவங்க கேஷ்பேக் கொடுக்கறது ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு மைனஸ் லிஸ்ட்டில் தான் சேரும். அது வேற விஷயம். இதை தவிர்த்து இந்த கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, ஜொமேட்டோ, ஸ்விக்கி, பிக் பாஸ்கெட், நைகா இந்த மாதிரியான மெர்ச்சன்ட்ஸ் இடங்களில் நீங்கள் ஏதாவது பை பண்ணுறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 8% வரையிலும் உங்களுக்கு கேஷ்பேக் அப்படிங்கிறது ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. 8% அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. பட் அப் டு 5% வரையிலும் இவங்க கேஷ்பேக் வந்து ரிட்டர்ன் தரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்த்து நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அதிகபட்சமாக 7% அப்படிங்கிறது உங்களுக்கு கேஷ்பேக் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த 7% கேஷ்பேக் அப்படிங்கிறது உங்களுக்கு பாயிண்ட்ஸாக கொடுப்பாங்க. எகைன் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை கேஷாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து இந்த கார்டை பொறுத்தவரையிலும் ஒரு யூபிஐ கிரெடிட் கார்டு அப்படிங்கிறதுனால நீங்கள் யூபிஐ அப்ளிகேஷன்லையும் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணும்பொழுது 1% கேஷ்பேக் அப்படிங்கிறது ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து 0 ஃபாரெக்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சேம் டைம் இந்த கார்டை பொறுத்தவரையிலும் 180+ கண்ட்ரீஸில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையுமே போட்டிருக்காங்க. சேம் டைம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது ஃபாரெக்ஸ் சார்ஜஸ் வந்து 0 அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதை தவிர்த்து ஃபியூயல் சர்சார்ஜ் வைவர் அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சமாக 500 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பொறுத்தவரையிலும் 1% அப்படிங்கிறது ஃபியூயல் சர்சார்ஜ் வைவர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது அதிகபட்சமாக 500 வரைக்கும் அப்ளிகேபிள் ஆகும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க பர் சைக்கிளுக்கு. இதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த கார்டை பொறுத்தவரைக்கும் லைஃப் டைம் 100% ஃப்ரீ அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதாவது இந்த கார்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கும் ஜாயினிங் ஃபீஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் தற்போதைய சுச்சுவேஷனில் மோஸ்ட்டாக எல்லா கார்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலுமே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அப்படிங்கிறத ஆரம்பத்தில் கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில கார்டை பொறுத்தவரைக்கும் கேஷ்பேக்காக ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதுமே கொடுத்துருவாங்க. இல்லைனா வவுச்சராக கூட ஏதாவது நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் வவுச்சராகவும் ரிட்டர்ன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பட் இந்த கார்டை பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ தான். உங்களுக்கு ஒன்ஸ் எலிஜிபிள் இருந்து அப்ளை பண்ணி அப்ரூவல் கிடைச்சது அப்படின்னா கார்டை நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்க முடியும். அதே சமயத்தில் ஆனுவல் ஃபீஸ் அப்படிங்கிறதுமே இந்த கார்டில் ஃப்ரீ தான். இதே வேறு கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பர் ஆனியமுக்கு யூஸ் பண்ணீங்க, ஒரு 1 லட்சம் யூஸ் பண்ணுறீங்க, 1.5 லட்சம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆனுவல் ஃபீஸ் வந்து வைவர் பண்ணி கொடுத்துருவாங்க, ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலை அப்படின்னாலுமே இந்த கார்டு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். ஓகே கேஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனுடைய ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2021 ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க. இதுவரையிலும் 1 கோடி நபர்களுக்கு மேலே இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது. இதை தவிர்த்து 1,84,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.5 இருக்குது. ஓகே, இப்போ டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் முன்னையே பார்த்த விஷயம் தான். பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது இங்கே பார்த்தீங்கன்னா 100 யூனிக் காயின்ஸ்க்கு 1 ரூபி அப்படிங்கிறதா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கோல்டாக கொடுத்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து யூனிக் காயின்ஸாக கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போது 100 காயின்ஸ் இருந்தது தான் 1 ரூபி அப்படிங்கிறது. இதுவே HDFC கிரெடிட் கார்டு ஆகட்டும் இல்லை SBI பேங்க் கிரெடிட் கார்டு ஆகட்டும் அதில் 4 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னாவே 1 ரூபி அப்படிங்கிற மாதிரி கன்வெர்ட் ஆகும். பட் இங்கே வந்து 100 யூனிக் காயின்ஸ் தான் 1 ரூபி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு காயின்ஸ் பல்காக கிடைக்கும் பொழுது ஷாக்காக இருந்தாலுமே அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதையும் கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஆனால் இதுக்கு இவங்க தெளிவாக ஸோ அங்கே பார்க்கும்பொழுது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் ஒரு 1 lakh ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா
அப்போ உங்களுக்கு 7 லட்சம் யூனிக் காயின்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. அப்போ அந்த 7 லட்சம் யூனிக் காயின்ஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது 7,000 ரூபாயாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ நாங்கள் 7% அப்படிங்கிறது உங்களுக்கு கேஷ்பேக்காக ரிட்டர்ன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத இவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் இதில் எத்தனை பேர் ஃப்ளைட் டிக்கெட் 1 லேக் போட்டு வாங்குறோம் அப்படிங்கிறது தெரியாது. பட் சின்ன சின்ன பேமெண்ட்ஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் அதிகப்படியான கேஷ்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். ஓகே கேஸ், இப்போது கிரெடிட் கார்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்க அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. தென் இதில் எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ யூனி லோன்ஸ் அப்படிங்கிறதுமே இவங்க கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் அதிகபட்சமாக உங்களுக்கு 6 லேக் வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஃப்ளெக்சிபிளான இஎம்ஐ ஆப்ஷனில் லோன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதுமே போட்டிருக்காங்க. சேம் டைம் அப்படி லோன் அப்ளை பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஒருவேளை ஃபோர்க்ளோசர் பண்ணுறீங்க, லோன் டைம் முடியறதுக்கு முன்னாடியே ஃபோர்க்ளோசர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸ் இல்லை அப்படிங்கிறதையுமே போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து பேப்பர்லெஸ் ஆன்போர்டிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸில் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் இவங்க வழங்கக்கூடிய ஒரு லோன் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. இவங்க வழங்கக்கூடிய லோனுக்கு இவங்க நார்த்தர்ன் ஆர்க் கேபிட்டல் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ஓகே கைஸ், ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனி அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய கோல்டெக்ஸ் கிரெடிட் கார்டை பொறுத்தவரைக்கும் ஒரு யூபிஐ கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ளஸாக இருக்குது. இதில் கேஷ்பேக் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். பட் சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப நீங்கள் சேவிங்ஸ்லாம் பண்ணுற அளவுக்குலாம் கிடைக்காது. ஜஸ்ட்டு கொஞ்சம் கேஷ்பேக் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்குற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து இந்த கார்டை பொறுத்தவரைக்கும் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. பட் இருந்தாலுமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கார்டு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் நீங்கள் இருக்கணும். அந்த விதத்தில் உங்களுடைய மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது 25,000க்கு மேலே இருக்கணும் சேலரிடு பர்சனாக இருந்தால். இன்கேஸ் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஐடிஆர் அப்படிங்கிறது 7.5 லேக்ஸுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஏஜை பொறுத்தவரைக்கும் 21 வயசுலேருந்து அதிகபட்சமாக 60 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் ஃப்ளோ அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத இதிலேருந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ காமனாக ஒரு பேசிக்கான சேலரி இருக்கக்கூடிய பர்சனோ இல்லை ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனோ அப்ளை பண்ணும்போது இந்த கார்டெலாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு எலிஜிபிலிட்டியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் லோன் கிடைக்கிறத பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த எலிஜிபிலிட்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு இடத்துல அப்ளை பண்ணாலுமே அப்ரூவல் சான்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. உங்களுக்கு கார்டு அப்ரூவல் இருக்குது அப்படின்னாவே உங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே பர்சனல் லோன் அப்படிங்கிறதும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது இங்கன்ட்டு கிடையாது, எங்கே ட்ரை பண்ணாலுமே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.